இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். மனுஷன் மகிமையினால கணத்தினால முடிசூட்டப்பட்டான். அவர் மறிக்கலைன்னா மனுஷன் வந்து மகிமையினால கணத்தினால முடிசூட்டப்பட மாட்டான். அவருடைய மரணத்தினால செயல்களினால் அல்ல. அவருக்கு நமக்கு என்ன உறவு அப்படிங்கிறத பொறுத்து அவர் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு நிமித்தம்தான் அவர் பூமிக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது என்பதை குறித்து பேசினாங்க. இங்கே எல்லா மார்க்கத்தாரும் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே வந்து முந்தி பேசப்படுகிற சத்தியங்கள்லாம் ஒரு அட்வான்ஸ்ட் சத்தியமாக சகோதரர்கள் தாமோதரனாக இருக்கட்டும், ஜான் பிரதராக இருக்கட்டும் அப்படி பேசுவாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் அவர்கள் சரியாக வாழவில்லை, தேவன் மீது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து உறுதிப்படவில்லை. ஆனால் அவர் அன்பாக தான் இருக்கிறார். அவர் எல்லாரையும் மீட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு போகணுங்கிற விருப்பம் இருக்கிறது. ஆனால் மற்ற மார்க்கத்தாரை விட கிறிஸ்தவ மார்க்கமே எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா ஒரு நம்பிக்கை இல்லாத மார்க்கம் ஆகிப்போச்சு. நான் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தில் பிறந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பள்ளிக்கூடத்துங்களிலே ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் படித்ததுனால இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக புரிந்து கொண்டேன். ஒரு டைவர்சன் ஸ்கூலில் படித்ததுனால இயேசுதான் தெய்வம் என்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள சிறு வயதிலே ஏற்பட்டதுனால அந்த மார்க்கத்திலே வளர்ந்து கொண்டிருந்த நான் இன்னைக்கு சபைகள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சபைகள் நான் ஒரு 80-85 பார்த்தீங்கன்னா 85,000 சபை உலகம் முழுசு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இதில் எந்த சபையில் போய் சேர்றது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமே எனக்கு வந்துருச்சு. நான் இன்னைக்கு பேசணும்னு தீர்மானிச்சு வந்த காரியங்கள் வேற. ஆனால் சகோதரர்கள் பேசுகிறது நிமித்தம், அவங்க ஏற்கனவே பேசின நிமித்தம் கிறிஸ்துவின் அன்பை குறித்து தான் பேசணும்னு நான் ஏவப்பட்டதுனால இப்போ கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அந்த அன்பு தான் என்னை வந்து மீட்டெடுத்தது. இல்லைன்னா அந்த ஒரு புரஜாதி மார்க்கத்தில் பிறந்த நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு உங்கள் மத்தியினால நான் சாட்சியாக இருக்கிறேன் என்றால் உண்மையிலேயே அது 100% தேவ கிருபை. அப்போ கிறிஸ்துவை பற்றி அறிந்த நான் கிறிஸ்துவனிடத்துல எப்படி போகிறது? அவர் இறங்கி வந்துட்டார், நம்மளை மீட்டெடுக்கணும், நம்மளை பூரணப்படுத்தி அவர் கொண்டு போகணும்னு அவர் தீர்மானத்தோட பூமிக்கு வந்துட்டார் அவர். ஆனால் நாம் அவர்கிட்ட போகணும் அப்படின்னா மற்ற மார்க்கம் தடையா இருக்கிறதை விட என்ன கேட்டால் கிறிஸ்தவம் தான் தடையா இருக்கும். அவன் நம்ம என்ன சொல்லணும், பிரமாணங்களை பழைய ஏற்பாடு சத்தியத்தின்படி, அது எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, எல்லாருக்குமே தெரியும். பழைய ஏற்பாடு சத்தியத்தின்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாதான் போக முடியும். அவன் பொய் சொல்லாமல், திருடாமல், பாலி இச்சைக்கு உட்படாமல், உலகத்தில் உள்ள எந்த தவறும் செய்யாமல், கோவப்படாமல், எரிச்சல் படாமல், துர்க்கணத்துக்குள்ளே போகாமல், இப்படியெல்லாம் நம்ம செஞ்சாதான் அவர்கிட்ட போக முடியும். அவர் நம்மளை வந்து பார்ப்பாரு, இல்லைன்னா நம்மளை வந்து சேர்த்துக்கிட மாட்டாரு அப்படிங்கிற காரியத்தை கிறிஸ்தவ மார்க்கம் தான் இன்னைக்கும் போதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற எல்லா ஜனங்களும் எல்லா மார்க்கமும் ஒரு பெரிய தடையை வச்சிருக்கு. அதான் தம்பி கேட்டாங்க, தாமோதரன் பிரதர் வந்து கேட்டாங்க, நீங்கள் பாவம் செய்யாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் யாருமே என்ன செய்யலை, இல்லை. அப்போ பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முடியுதான்னு பார்த்தா அதுலேயும் ஆள் என்ன செய்யலை, இல்லை நான் பாவம் செஞ்சுதான் வாழவேன் அப்படின்னு நினச்சிட்டு பாவம் செஞ்சுதான் வாழவேன்னு நினச்சாலும் முடியுமா? மனம் என்ன செய்யாது, ஒத்துக்கிடாது. இப்படி ஒரு பெரிய குழப்பத்துல தான் கிறிஸ்தவன் வாழ்றான். இப்படி இருக்கும்போது வேற ஒரு மார்க்கத்துல இருந்து வருகிற இந்துவா இருக்கட்டும் அல்லது என்ன போல ஒரு இஸ்லாமியனா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சாட்சியான ஜீவியம் இல்லாத ஒரு கிறிஸ்தவம் தான் அன்னைக்கு உலகத்துல என்ன செய்யுது இருக்கு. ஆனால் கிறிஸ்துவை பற்றி அந்த 2 சகோதரர்களும் பேசின விஷயத்தை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கிட்டீங்கன்னு தெரியல. அவர் அன்பா இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறாரா? அவர் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன். அவர் அன்பாகவே இருக்கிறதுனாலதான் சேர்த்துல எத்தனை உதாரணங்கள் அந்த பிரதர் பேசுனாங்க. என்னை வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மனுஷனா மாற்றி சேருது.
அந்த அவர் பேசின விஷயங்கள். சேத்துல விழுந்துட்டான். அந்த நேரத்துல அவன் ஒரு தகப்பன் வந்து என்ன செய்ய மாட்டான், அவன் என்ன நிலையில இருந்தாலும் அவன் ஸ்டேட்டஸ் செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அவன் விழுந்து போய் அவன் ஷர்ட் எப்படி இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல அவன் கீழே விழுந்து தன்னுடைய குழந்தைய காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு என்ன செய்யும், உருவாகும். அதே போலதான் இயேசுவும் என்ன செஞ்சாரு, அவருடைய ஸ்தானத்தை அவர் ஸ்தானத்தை பத்தி சொல்ல போனா சொல்லிட்டே இருக்கலாம் அன்னைக்கு போறோம். அவர் உண்டாக்கும் போதே நம்மளை எப்படி உண்டாக்குனார், தனது சாயலாகவும். நம்முடைய சாயல் யாருடைய சாயல், தேவ சாயல். தனது சாயலாகவும் தனது ரூபமாகவும், அவருடைய ரூபம் தான் நமக்கு என்ன இருக்கு, தனது சாயலாகவும் தனது ரூபமாகவும் நம்மளை உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கிறது யாருடைய ஜீவ சுவாசம், அவருடைய ஜீவ சுவாசம் இயங்கிட்டு இருக்கு. ஆனா அது நிலைக்கா, திடீர்னு நம்ம நினையாத நேரத்துல இன்னைக்கு நின்று போன ஜனங்கள் கோடான கோடி பேர் இன்னைக்கு உலகத்தில் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க. எந்த நிலையில இருந்து அவங்க சுவாசம் நிறுத்தப்பட்டதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அது போல நான் அந்த சுவாசம் நின்று போயிட்டா இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய திட்டம், நம்முடைய தீர்மானம், நம்ம குடும்பங்களை இப்படி வளர்க்கணும், நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும், அல்லது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்தாலும் நம்ம இனிமே பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு எத்தனை முறை நம்ம தீர்மானம் பண்ணியிருப்போம். எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறோமான்னு பார்த்தா ஒருபோதும் அது என்ன செய்யல, நமக்குள்ள நிறைவேறல. கிறிஸ்தவ மார்க்கத்துல வந்த பிறவே என்னால நிறைய முறை ரட்சிப்படைஞ்சிருக்கேன், நிறைய தடவை கீழே விழுந்திருக்கேன், நிறைய தடவை தூக்கி விடப்பட்டு திரும்பவும் பாவ மன்னிப்புல கேட்டு 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 கடைசியில் சோர்ந்து போனவே தவிர இனிமேல் முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன செய்வோம், கிறிஸ்தவனும் ஆயிட்டோம். மொய்தீன்கிற பேரை ஃபிரிப்படி இருந்துச்சு, மாத்தியாச்சு. என் மனைவியோட பேர் ஆமினா, அவளுடைய பேரை ஷீபானு இருந்துச்சாச்சு, மாத்தியாச்சு. இது போதுமானதான்னு பார்த்தா இனிமே இப்படியே வாழ்ந்துட வேண்டியதான் அப்படின்னு தான் இருந்தோம் வாழ்ந்தமே தவிர ஒரு பூரணத்தை நோக்கி ஒரு பூரணம் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா பூரணம் நம்மிடத்துல இல்லை, நம்மளால பூரணரை நினைச்ச முடியாது, ஆகவே முடியவே முடியாது. பூரணராகும்படி கடந்து போகும்போது நம்ம எப்படி போக முடியும்? இதுக்கு என்ன அப்படின்னா அவர் அன்பாகவே இருக்கிறார், நாம் அவர்கிட்ட அன்பு கூர்ந்ததினால் அல்ல. 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் அவர்கிட்ட அன்பு கூர்ந்தனால அல்ல. நம்ம அன்பு கூறவும் என்ன செய்யாது, முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்தா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூறுகிற தேவன் செய்த ஒரு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பே அப்படிதான் நினைஞ்சிருக்கு, உண்டாயிருக்கிறது. அவர் கிருபாதார பலியா அங்க நினைச்சிட்டாரு, தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். அப்படி வந்த தேவனை நம்ம போய் கும்பிடணும் அப்படின்னு பார்த்தா இஸ்லாமிய மார்க்கத்துல 5 நேரம் தொழுகணும், மக்காவுக்கு போகணும் அப்படின்னு போட்டு 5 கடமைகளை பத்தி சொல்லுவாங்க. மறந்து போச்சு இப்போ அதெல்லாம். ஏன்னா அதுல ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியல. பாவ நிவர்த்திக்காக நம்ம பாவம் செய்யாம வாழணுங்கிற வாழ்க்கையே பூரணமாகாதபடிக்கு தான் கிறிஸ்தவ மார்க்கமே இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்குது. அப்போ அவைகளிலிருந்து நமக்கு பரிபூரணமான விடுதலை வேண்டுமானால் தேவன் அவர் அன்பாக இருந்து நம்மளை என்ன செய்யறார், நடத்தி வந்தாருங்கிற விஷயத்த சகோதரர் நம்ம மத்தியில் என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு, தன்னை பிள்ளைகளை காப்பாற்றுவதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அந்த மகிழ்ச்சினாலதான் அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12 2 வசனம். அவருக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன இருந்தது அப்படின்னா, சகோதரர் சொன்னதை உதாரணத்தையும் சொல்றேன். உள்ள விழு சாக்கடையில விழுந்தாச்சு, அவரை கீழே விழுந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை பத்தியோ தன்னுடைய ஸ்டேட்டஸை பத்தியோ கவலைப்படாம அவர் விழுந்து அல்லது நீச்சல் அடிச்சு அவர் தூக்கிட்டாச்சுன்னா, தூக்குறதுக்கு பிறகு அவருக்கு மகிழ்ச்சி இருக்குமா, கவலை இருக்குமா?
எப்படியும் பிள்ளை நினைச்சிட்டேன் நானு, காப்பாத்திட்டேன். சாக்கடைன்னு சொல்லுகிறத விட இப்ப தூத்துக்குடியில நடந்த அந்த சம்பவத்துல தண்ணியில மிதந்து போறான். அன்னைக்கு இந்த வாட்ஸ்அப்ல பாக்குறேன், ஒரு மனுஷன் வீடு பூரா தண்ணி இணைஞ்சிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். அது நீங்க பாத்தீங்களோ என்னமோ தெரியல. கடைசியில அவன் மேல இது மாதிரி ஷீட்டு போட்டதும் டப்ப டப்ப டப்பான்னு என்ன செய்யறான், தட்டுறான். ஆனா மேல அந்த குழு என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அந்த ஷீட்டை மேல கூடி பிரிச்சுட்டு அவனை தூக்குனா கழுத்து வரைக்கும் அவனுக்கு தண்ணி. அதுக்கப்புறம் அவனை என்ன செய்யறாங்க, மேட்டை அந்த மூட்டை பிச்சு எடுத்துட்டு அவனை தூக்குறாங்க. பரிதாபமான நிலையில அவன் வெளியில வந்து ஒரு மயக்க நிலையில ஆயிட்டான். அப்போ அவர் ரொம்ப பதட்டமா இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வைக்கிறாங்க. அப்போ அவர் காப்பாற்றப்பட்டோம். அவர் நம்பிக்கை இருந்திருக்குமா, உள்ள இருக்கும்போது தண்ணி மேல வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது சைட்ல கூடி டோரை கீரை திறந்து போறதுக்கு வழி இருந்தா நினைச்சிருப்பாரு, போயிருப்பாரு. ஒரு வழியுமே இல்லை, காப்பாற்றுறதுக்கு வழியில இனிமே ஜீவன் போயிட்டு அவர் நினைச்சிருக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில மேல இருந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஆண்டவரை போல ஒரு மனுஷனை அங்க அனுப்பி இவன் சத்தத்தை, அவ்வளவு பெரிய சத்தத்துல மழை பெய்யுற இடத்துல அந்த சத்தம் வெளியில கேட்டிருக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப தேவ கிருபை அவன் மேல என்ன செய்யுது இருந்தது. அவர் பாராட்டின அன்புனாலதான் அந்த மனுஷனை காப்பாற்றப்பட்டார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மூச்சு திணறி அவன் செத்துருப்பான். கடைசியில தண்ணி வடியும் போதுதான் அவர் வீட்டை விட்டு வெளியில கதவு வழியோ இது வழியோ அவர் வெளியே வருவாரே தவிர வாய்ப்பு இல்லை. அவ்வளவு ஈஸியா அவரை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா இதையும் செஞ்சாங்க. அதே மாதிரி அப்படி அவருக்கே பிள்ளைகள் இப்படி ஒரு பரிதாபமாய் சாவக்கூடிய நிலையில இருக்கிறாங்களே, அவங்க மரணத்துக்குள்ள ஆயிடுவாங்களே, நம்மளே வந்து நரகம் மோட்சம்னு ஒண்ணு நம்ம உருவாக்கி வச்சிட்டோமே, இந்த ஜனங்கள் பூரா நரகத்துக்கு பாத்திரவான்களா மாறி விடுவார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு மீட்பை கொண்டு வருவோம், ஒரு விடுதலையை கொண்டு வருவோம், ஒரு ரட்சிப்பை கொண்டு வருவோம் அப்படின்னு தான் பிரதர் பேசினாங்க. அதை அந்த ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொடுத்துருங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு என்ன செஞ்சது இருந்தது. ஆனால் அனுபவித்தது பயங்கரம். அவரு நமக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாரு, அவர் அனுபவித்துட்டார், நாம் அனுபவிக்க வேண்டியில்லை. அந்த வசனத்தை படிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். அவர் மரித்தார், பூமிக்கு வந்து இருந்துட்டாரு, நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு போய் தேவ சமூகத்தில் இருந்திருக்காரு, பிதாவுடைய மடியில போய் இருந்திருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா அங்கிருந்து நம்மளை எதிர்பார்த்து நம்மளை கூட்டிட்டு வரும்படியா இருந்திருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அப்போ அந்த அழைப்பு பெரிய பரம அழைப்பு. அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, இந்த பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டுருவாங்க. அப்ப யார் காப்பாற்றப்படுவா? நான் ஒரு முஸ்லீம், நான் வந்து இந்த உலகத்துல சமுதாயத்துல நல்ல ஒரு இஸ்லாமியன் என்று பேர் அங்கதான் நல்லதுன்னு நினைச்சிட்டோம்னா அவருடைய சந்தோஷத்தை நான் நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு பங்குதாரரா மாற முடியுமா? முடியாது. ஆனால் மீட்பு எப்படி இருக்கு? அவர் என் தேவன், இந்த பூமியில உண்டாக்குன இயேசுவாய் பூமியில வந்தவர், தேவகுமாரன், அவர் கடவுள், அவர் மனிதனா செஞ்சாரு, வந்தாருங்கிறத நான் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நான் யாருக்கு பங்குதாரரா மாறுறேன்? அந்த தேவனுக்கு பிள்ளையாக நான் என்ன செய்யறேன்? மாறுறேன், மாறிவிட்டேன். அல்லேலூயா. அப்படி இத்தனை ஆண்டுகளாக எனக்கு 12 வயசுல இந்த சத்தியம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்கூல்ல படிக்கும்போது அங்க ஒரு வசனத்தை எனக்கு மனப்பாடம் பண்ணிமையான ஒரு சந்தர்ப்பம் உண்டாச்சு. அங்க ஸ்கூல்ல, இப்ப கிறிஸ்தவ ஸ்கூல்ல நிறைய பாடங்கள் இந்த மாதிரி வேத சம்பந்தமான சண்டே கிளாஸு, ஆலயத்துக்கு போறது, இப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்க அன்னைக்கு சிறு வயதிலே சொல்லி கொடுத்ததுனால அந்த வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நான் வீட்டார், நானும் ரட்சிக்கப்பட்டாச்சு, என் மனைவி ரட்சிக்கப்பட்ட, என் மனைவியும் ஒரு இஸ்லாமிய பெண் தான். அவள் மனைவி ஆன பிறகு நான் அவளுக்கு சத்தியத்தை சொல்லி மீட்கப்பட்டு எங்களுக்கு பிறந்த குழந்தைகளை நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தையே சொல்லிக் கொடுக்கல, கிறிஸ்தவ மார்க்கத்தையே சொல்லிக் கொடுத்து எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு மீட்கப்பட்டு திருநெல்வேலியில இருக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருந்துட்டோம், கிறிஸ்தவர்களாய் மாறவில்லை, இயேசுவை அப்பாவா நாங்க இருந்துட்டோம், ஏற்றுக்கொண்டு. அதுதான் உண்மை. அப்ப அந்த தகப்பன் நமக்கு ஒரு விடுதலையை தந்து விடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள பிறப்பத்தை நிமித்தம் அதை நான் விசுவாசித்தேன். என் குடும்பத்துக்கே பெரிய மீட்பு வந்தது. இப்ப நான் இதை பேசுறேன், நான் இதை மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அதன்படி இயேசுவை நீங்கள் தெய்வமா ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொண்டு நீங்க மனம் திரும்பும் போது நிச்சயமா அந்த ஒரு ஜெயமான வாழ்க்கையை பெற்றுவிட முடியும். அப்ப நாம் பூரணராக முடியுமா? அதுதான் இப்ப கேள்வி. அதுக்கு நிறைய வசனங்கள் எடுத்து வச்சிருந்தா எல்லாம் நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லை. எப்படி நம்ம பூரணராகிறது? பொய் சொல்லாம இருந்தா போதுமா? திருடாம இருந்தா போதுமா? விபச்சாரம் செய்யாம இருந்தா போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வைத்து அதுக்கு பாரமான கற்பனையா அவர் என்ன சொல்லிட்டாரு, இருதயத்துல சிந்திச்சுட்டாலே அதை செய்துட்டான்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கு எந்த மனுஷன் தப்ப முடியும்? இருதயத்துல நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது, அதை சிந்திச்சுட்டாலே நீ இருந்துட்ட செய்துட்டேன்னு சொல்லி பிரமாணம் சொல்லுது. அப்ப இப்படி செய்யும் போது எந்த மனுஷனும் விடுதலை ஆகிறதுக்கு என்ன செய்யல, வழியே இல்லை. அப்ப நம்ம எப்படி பூரணராகிறதுன்னு பார்த்தா அடுத்த வசனம் சொல்லுது,
ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் விபரீதத்தை சகித்தார். நாம் செஞ்ச பாவத்துக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டார், முள்முடி சூடப்பட்டார், முகத்தில் துப்பப்பட்டார், அக்கிரமம் செய்கிற ஒருவராக எண்ணப்பட்டார். அக்கிரமம் செய்வது யார்? அவரா நம்மளா? நீங்களும் நானும் தான் செஞ்சிட்டோம், அக்கிரமம் செய்கிறவர்களா செய்தோம். ஆனா அவர் அக்கிரமம் செய்கிற ஒருவராக எண்ணப்பட்டார், அவர் சிலுவையில் அடையப்பட்டார். எல்லாத்தையும் அவர் செய்து எரிஞ்சிட்டாரு, முடித்து விட்டார். இந்த வாழ்க்கை இன்னைக்கு வந்துச்சு, நேத்து வரல. அதை ஒரு வசனத்துல சொல்லும் போது உலக தோற்றத்துக்கு முன்னாலே நான் செஞ்சுட்டேன், உலக தோற்றத்துக்கு முன்னாலே அவர் பிளான் பண்ணிட்டார். ஜான் பிரதர் யாரு, மைதீன் யாரு, தாமோதரன் யாரு, அல்லது இங்க வந்திருக்கிற யாருங்கிற திட்டம்லாம் இருந்துச்சு, வந்தாச்சு. வசனம் சொல்லுது அப்படி. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக அவர் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமுள்ளாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து பிறந்தது என்னைக்கு? 1ஆம் நூற்றாண்டுல இல்லையா அவர் பிறந்தார். நாம எத்தனாவது நூற்றாண்டுல பிறந்தோம்? 19ஆம் நூற்றாண்டு அல்லது 20ஆம் நூற்றாண்டுல இருந்திருப்போம், பிறந்திருப்போம். அன்னைக்கு வார்த்தை என்ன சொல்லுது? இதை யோசித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான செயல் அந்த வசனத்துல. இந்த வசனத்துல உலக தோற்றத்தை குறித்து சொல்லுது, இயேசு கிறிஸ்து பிறப்பை பத்தி சொல்லுது. நாம் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுல பிறந்திருக்கோம். நம்மளையும் குறித்து அது என்ன செய்யுது? ஒரே வசனத்துல இந்த 3 காலங்களை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும். எப்படி பரிசுத்தம் உள்ளவர்கள்? அன்புலதான் பரிசுத்தம் உள்ளவர்கள். நாம் கோவப்படாம, எரிச்சல் படாம, துர்க்குணத்துக்குள்ள போகாம, அல்லது தீமை செய்யாம இருந்து நம்ம ஒரு பரிசுத்தரா செய்ய முடியாது, ஆகவே முடியாது, ஒரு காலம் முடியாது. இதுலதான் நான் ஒரு பெரிய மீட்பையே இந்த சத்தியத்தை கேட்ட நாள்ல இருந்து நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருக்கிற? ஒரு ஜெயத்தை பெற்றுவிட்டேன், ஒரு ஜெயத்தை பெற்றுவிட்டேன். அதுக்கு வந்து நான் ஜெயத்தை பெற்றுவிட்டேன்ங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஜீவியம். ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவனா மாறினேன், ஆனா நம்பிக்கை இல்லாத ஓட்டம். காரணம் என்னன்னு கேட்டா தப்பான உபதேசம். உலகத்துல எப்படியாவது போயிடலாம்னு பார்த்தா, இனிமே நாளையில இருந்து பொய் சொல்லக்கூடாது, நாளையில இருந்து சிகரெட் குடிக்கக்கூடாது, நாளையில இருந்து ட்ரிங்க்ஸ் அடிக்க கூடாது, இனிமே பார்த்து நாளை 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 நாளையில இருந்து பார்த்தா ஒரு காலமும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு கற்பனையை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மை நாமே ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு அல்சர் வியாதி இருந்தது. அல்சர் வியாதி போகவே இல்லை ரொம்ப காலமா. அப்ப நான் என்ன தீர்மானிச்சேன்? இந்த வியாதி நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகாது. இந்த வியாதி என்ன வெளியவா தெரியுது, வலி அனுபவிச்சுட்டு வலியோட வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா அல்சர் வியாதியோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் நான். ஆனா வெளியில நல்ல திடகாத்திரமா இருக்காரு, விளையாடுறாரு, ஓடுறாரு, வர்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் பாவத்தை விட்டு ஜெயித்து விட்டோம்னு பார்த்தா இனிமே அப்படியே வாழ்ந்துட வேண்டியதான். ஏன்னா நம்மை நாமே ஏமாத்தி வஞ்சிக்கப்பட்டு அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு வருமே, அன்னைக்கு அர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? அல்லது மனசாட்சி என்ன சொல்லுது? மனசாட்சி நம்மளை குற்றவாளின்னு நினைஞ்சிட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்க நான் அப்படியே வாழ்ந்துருவோம்னு சொல்லிட்டு அந்த அல்சர் வியாதியோட வாழ்ந்த மாதிரி பாவ வாழ்க்கையோட வாழ்ந்துகிட்டே இருந்தோம். ஒரு நாள் தேவன் கிருபையா இந்த அல்சர் வியாதியை குணமாக்குறாங்க. 5 நிமிடத்துல குணமாச்சு. ஒரு சாட்சியா சொல்றேன், 5 நிமிடத்துல. பஸ் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு, நான் அந்த பஸ்ல ஏறணும். ஒரே வார்த்தை சொன்னேன், அப்பா நான் அந்த அல்சர் வியாதியோட தான் வாழணுமா, நான் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நான் அப்படியே வயர் எனக்கு குளிர்ச்சி அடைஞ்சு. இதை நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மிராக்கள் தான் அது எனக்கு அன்னைக்கு நடந்தது. உடனே குணமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன், திரும்ப என் உள்ளம் சொல்லுது, இது பின்ன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப என்ன செஞ்சிடும், வந்துடும். வெகு காலமா வரல, திரும்ப அதே வியாதி திரும்ப இப்ப வந்திருக்கு. ஆனா வசனம் என்ன செய்யுது, என்ன தேற்றுது. அதுக்கு நிறைய வசனங்கள் சொல்லப்போனா நமக்கு நேரம் பத்தாது. அதெல்லாம் அந்த வசனம் தேற்றி அப்படிப்பட்ட ஒரு வியாதியில நம்ம சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஜெயத்தை நிச்சயமா இருக்கிறாரு, கொடுப்பார், இல்ல கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஜெயமான வாழ்க்கையை தான் நமக்கு தெரிஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதே மாதிரி அப்படி விபரீதங்களை சகித்த அவரே நீங்க என்ன செய்வீங்க, நினைத்துக் கொள்ளுங்கள். அது உலகத்தோட்டத்துக்கு முன்னாலே, அவர் உலகத்தோட்டத்துக்கு முன்னாலே நம்மளை பிளான் பண்ணி திட்டம் பண்ணி உனக்கு நல்ல வாழ்வு இருக்கு, கிறிஸ்து என்பவர் பூமிக்கு என்ன செய்வாரு, வருவார், நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு செய்ய முடியும், வந்துவிட முடியும்னு வாழ்க்கையை அவர் சம்பாதிச்சு வச்சுட்டு இந்த வார்த்தையோட எழுதி வச்சிருக்காரு. உலகத்தோட்டத்துக்கு முன்னேங்கிற வார்த்தை 10 வசனம் இருக்கு பைபிள்ல. 10 வசனத்தையும் எடுத்து நம்ம சொல்றது கடமை இல்லை. 10 வசனம் உலகத்தோட்டத்துக்கு முன்னாலே அந்த திட்டம் அவருக்கு இருக்குங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனா அவர் சொல்றாரு உலக தோற்றத்துக்கு முன்னாலே அவர் பூமிக்கு என்ன செய்வாரு, இயேசு வருவார். இப்ப கற்பத்தின் கனியிலே நம்ம அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கேட்டா கிறிஸ்தவர்கள் அதுதான் சொல்லுவாங்க. ஆக உலக தோற்றத்துக்கு முன்னாலே அந்த வசனத்தை மீண்டுமா நம்ம படிக்கிறேன் நானு. உலக ஆனபடி எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களாயும் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களாயும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்றார், உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவே 1ஆம் நூற்றாண்டு தான் என்ன செய்றாரு, பிறக்காரு. அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செய்றார், தெரிந்து கொண்டார். அப்படிங்கிறது அது 3 காலத்தை என்ன செய்து குறிப்பிடுது. நம்ம 20ஆம் நூற்றாண்டு நம்ம பிறந்திருக்கோம். இன்னைக்கு செய்ய போற பாவம் அல்லது செய்த பாவம் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவ திட்டத்தின்படி கிறிஸ்து மூலமா நமக்கு விடுதலை அடைஞ்சிட்டு வந்துட்டு, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையை நமக்கு சம்பாதித்து வைத்துட்டு இன்னைக்கு நம்ம அழைக்கிறார். அதை நம்ம உள்ள போறது விசுவாசத்தின் மூலமா நம்ம என்ன செய்யணும், இது பேசின விஷயங்களை விசுவாசத்தின் மூலமா நம்ம ஏற்றுக்கொண்டு உள்ள போகிற ஒரே வேலையை தானே தவிர எந்த குற்ற மனசாட்சி துர்மனசாட்சியும் நம்மள என்ன செய்யாது. அதுக்கு ஒரு கொலேசியர் 1:21 ஒரு வசனத்தை சொல்றாரு, முன்னே நீங்க அந்நியராயிருந்தீங்க துர்க்கிரகளினாலே, முன்னே அந்நியராயும் துர்க்கிரகளினாலே பரிசுத்தராகவும் துர்க்குறையினாலே மனதிலே சத்துருக்களாயும் சாரி பரிசுத்தராகவும் குற்றமுற்றவர்களாகவும் தனக்கு முன் நிறுத்தும்படியாக தான் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது, அப்ப முன்ன அந்நியரா இருந்தீங்க துர்க்குகளினாலே மனதில் சத்துருக்களா இருந்தீங்க, அப்படி இருந்த உங்களை குற்றமுற்றவர்களாகவும் பரிசுத்தர்களாகவும் தனக்கு முன் நிறுத்த முடியாது. அவருக்கு முன்னால போய் நம்ம நிற்கத்தக்கதாய் யார் போய் நிற்க முடியும், பிள்ளைகள் தான் போய் என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். நான் பாவம் செய்யல, நான் இன்னும் குற்றம் செய்யல, நான் தவறு செய்யலன்ட்டு போய் என்ன செய்ய முடியாது. அப்படி வந்தோம்னா நீ பக்கத்திலே வராதுன்னு சொல்லிடுவார். அப்போ உன்னுடைய நீதினால நீ என்கிட்ட என்ன செய்யற, நீ வார ஓ நீதினாலே என்கிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஓ நீதி எனக்கு வேண்டாம், என் நீதியைத்தான் நீ என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரித்துக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்வார் சொல்லுவார். அதனாலதான் முன்னே அந்நியராயும் துர்க்குகளினாலே மனதில் சத்துருக்களாயிருந்த உங்களை குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தராகவும் தனக்கு முன் நிறுத்தும்படியாக தன் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்படி தேவன் நம்மளை அவர் பக்கமா நம்ம என்ன செய்றாரு, ஈர்த்து கொள்கிறார். கேட்டா நாம் பாராட்டின அன்பினால் அல்ல, அவர் பாராட்டினார் அன்பினாலே நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆமென்.